ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அருமையாக டேஸ்ட்டான ஒரு பொரிச்ச குழம்பு வைக்கலாம். அது நல்லாயிருக்கும் இந்த சுட சுட செஞ்சு சாப்பிட்றதுக்கு. வாங்க அந்த குழம்பு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகலாம். பாருங்கள், அதுக்கு நான் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 அவரைக்காய், ஒரு முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் ஒரு 3, பூண்டு ஒரு 10 பல் உரித்து வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பாருங்கள் புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த பூண்டு அதை போட்டுக்கலாம். பூண்டு சிவந்துருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுடலாம். போட்டு வதக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த காய் சேர்த்துக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம இப்போ இதில் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்க்குறேன், கரெக்டாக இருக்கும். தேங்காயெலாம் நம்ம இதில் அரைச்சி ஊற்றுவோம். ரொம்ப காரம் வேண்டாம் இல்லது, அதனால் நான் 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1/4 சிட்டிகை அளவு மஞ்சள் போட்டாச்சு. சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நம்ம கல்லுப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கும் இது. பாருங்கள், இதில் நான் தண்ணி ஊற்றுறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். 2 சின்ன சொம்பு ஊற்றிட்டுறேன். இப்போ இதோடய நல்லா கேஸ் ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். கொதிக்கிட்டோம், மூடிடுறேன். ஒரு 2 துண்டு அளவு தேங்காயில் போட்டிருக்கேன் ஜாரில், சின்ன ஜாரில். சோம்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அப்போ நம்ம கொஞ்சம் கிளறி விடுவோம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அடுத்து தேங்காய் ஊற்றணும். இப்போ நம்ம தேங்காயும் சோம்பும் பாருங்கள், தேங்காயும் சோம்பும் அரைச்சி பால் புழிஞ்சு வச்சுருக்கேன். வடிகட்டி ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். அது திப்பியாக இருக்கும். இல்லைன்னா அது பாருங்கள் ஊற்றி வச்சேன். இப்போ இதை ஊற்றி இன்னும் ஒரு கொதிக்கலாம். காயெல்லாம் வெந்து நல்லா வாசனையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய், அவரைக்காவை சேர்ந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சாலே அது நல்லா வீடு ஃபுல்லாக வாசனையாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுச்சு. தேங்காய் ஊற்றி நல்லா 2 கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். கொத்தமல்லி தூவிடலாம் லேசாக. பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த குழம்பு நீங்கள் வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.